ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் அட்டகாசம், டிஏ ஹைக், டிஏ அரியர், சம்பள உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது. ஜூலை 2024க்கான அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. இது குறித்த கணக்கீடுகளுடன் அரசு தயாராகி வருகின்றது. வெளிவந்துள்ள ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் இந்த முறை அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை 3% அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. இதன் பின்னர் ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் 53% அதிகரிக்கும். சமீபத்தில் ஜூன் 2024க்கான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்கள் வெளியிடப்பட்டன. இதன் அடிப்படையில் டிஏ ஹைக் குறித்த தெளிவு கிடைத்துள்ளது. டிசம்பர் 2023 முதல் ஜூன் 2024 வரை ஏஐசிபிஐ 2.6 புள்ளிகள் உயர்ந்துள்ளது. இது 138.8 இலிருந்து 141.4ஆக ஏற்றம் கண்டுள்ளது. இதன் விளைவாக அகவிலைப்படி உயர்வின் சதவீதம் 50.28% இருந்து 53.36% உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை ஆண்டுக்கு 2 முறை உயர்த்துகிறது. ஜூலை 2024க்கான டிஏ உயர்வு அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வரும் என கூறப்படுகின்றது. அகவிலைப்படி 3% அதிகரித்தால் ஊழியர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு இருக்கும். ஜூலை 2024க்கான அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் வந்தாலும் ஜூலை முதல் ஊழியர்கள் டிஏ உயர்வுக்கான டிஏ அரியர் தொகையை பெறுவார்கள். இதனால் செப்டம்பர் மாத சம்பளத்தில் பம்பர் ஏற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசியை சமாளிக்கவும் பணவீக்கத்தின் பாதிப்பை ஈடுகட்டவும் மத்திய அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை வழங்குகிறது. இது ஆண்டுக்கு 2 முறை திருத்தப்படுகின்றது. பணவீக்கம், அரசின் பொருளாதார நிலை, தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் தரவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் ஏற்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.